ஓகே. ஃபைன். ஸோ பேசிக்கலி உங்களுக்கு டேக்ஸ் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ டேக்ஸ் உங்களுக்கு எதை பேஸ் பண்ணி பேசிக்கலி ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா, நீங்கள் கொடுத்துருக்குற இந்த ரூல் பொறுத்து தான் வந்துட்டு ஜென்ரேட் ஆகுது. இப்போ நீங்கள் ஒரு ரூல் எழுதுறீங்க அப்படின்னா, லெட்ஸே வந்துட்டு எனக்கு ரெக்யர்மெண்ட் லெட்ஸே எனக்கு இன்சைட் கண்ட்ரி ஆர் இன்சைட் தி ஸ்டேட் வந்துட்டு ஒரு ரேட் இருக்கணும். இப்போ அவுட் ஆஃப் தி ஸ்டேட் உங்களுக்கு போகுது அப்படின்னா, ஸோ ப்ராப்ளி உங்களுக்கு எக்ஸம்ஷன் இல்லாட்டி ஜீரோ ரேட்டட் டேக்ஸ் வேணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரூல் எழுதுவோம் ஃபர்ஸ்ட் திங். ஸோ ரெண்டாவது, இப்போ டேக்ஸ் ரெஜிமெண்ட் சொல்கிறது வந்துட்டு உங்களுக்கு கண்ட்ரி ஸ்பெசிஃபிக். ஸோ லெட்ஸே நான் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் வந்துட்டு யூஎஸ்க்கு பண்ணுறேன், சிங்கப்பூர் பண்ணுறேன், அதுக்கப்புறம் இந்தியா பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இந்தியாவுக்கு ஒரு டேக்ஸ் ரெஜிம் இருக்கும், அதுக்கப்புறம் யூஎஸ்க்கு ஒரு டேக்ஸ் ரெஜிம் இருக்கும், சிமிலர்லி உங்களுக்கு சிங்கப்பூருக்கு ஒரு டேக்ஸ் ரெஜிம் இருக்கும். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரி ஸ்பெசிஃபிக். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரி ஸ்பெசிஃபிக் இருக்கும், அதுக்கப்புறம் குரூப் ஆஃப் கண்ட்ரிஸ். ஸோ இது வந்துட்டு எந்த மாதிரி சினாரியோஸ் வரும்னா, உங்களுக்கு மிடில் ஈஸ்ட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த குரூப் ஆஃப் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாம் சேர்ந்ததை வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் லாஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் ஜோனுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது பட் வைட்லி யூஸ்டு பார்த்தீங்கன்னா கண்ட்ரி. ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு கிரியேட் பண்ண போகிறதும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி வச்சு தான் நம்ம இந்த டேக்ஸ் செட்டப் வந்துட்டு பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ரெஜிமெண்ட் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கண்ட்ரியில் இப்போ ஒரு பிஸ்னஸ் வந்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ இந்த கண்ட்ரியோட டேக்ஸ் செட்டப் எப்படி இருக்க போதோ, ஸோ அதை வச்சு தான் நீங்கள் ரிமைனிங் செட்டப் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியா சினாரியோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஜிஎஸ்டி வந்துட்டு இந்தியா கொடுத்துருக்கோம். ஸோ சிமிலர்லி ஜிஎஸ்டி வந்துட்டு உங்களுக்கு சிங்கப்பூர்லேயும் இருக்கும். பட் ஸ்டில் இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணுறது வந்துட்டு இந்தியா ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிடுவீங்க. ஸோ சிங்கப்பூருக்கு கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு டிஃப்ரெண்ட் வரும். ஸோ ஏன் வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட் யூஸ் பண்ணுறோம், இல்லாட்டி பேஸ்ட் ஆன் வாட் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் டாக்ஸேஷன் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் தி ரேட்ஸ் அண்ட் தி அதர் ஃபேக்டர்ஸ். ஸோ இதை வச்சு தான் நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோம். ஸோ எப்படி வந்துட்டு நம்மளோட டேக்ஸ் ரெஜிம் வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணணும் இல்லாட்டி கிரியேட் பண்ணுங்கிறது தான். ஓகே, ஸோ இந்த கேஸில் ஸோ இந்தியா சினாரியோ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு கண்ட்ரி வரும். அதாவது இந்தியாங்கிற ஒரு கண்ட்ரிக்கு நீங்கள் ஒரு டேக்ஸ் ரெஜிம் கிரியேட் பண்ணுவீங்க. பட் டேக்ஸஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு மல்டிபிள் டேக்ஸஸ் வரும். ஸோ டேக்ஸஸில் உங்களுக்கு என்னென்ன வரும், ஐஜிஎஸ்டி வரப்போகுது, சிஜிஎஸ்டி வரப்போகுது, அதுக்கப்புறம் எஸ்ஜிஎஸ்டி வரப்போகுது. ஓகே, ஸோ இந்த டேக்ஸஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் ரேட்ஸ் இது எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ சிஜிஎஸ்டி ஃபார் இன்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சிஜிஎஸ்டியில் வந்துட்டு 2.5% இருக்குது, 6% இருக்குது, அதுக்கப்புறம் 14% இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ சிமிலர்லி ஐஜிஎஸ்டி இது எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிட்டர்மினிங் ஃபேக்டர், அதாவது கண்ட்ரி. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஒரு டேக்ஸ் ரெஜிம் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு கிரியேட் பண்ணிடுறேன். இல்லை நீங்கள் வந்துட்டு என்ன கண்ட்ரிக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க அது சொன்னீங்கன்னா அதை வச்சு நான் கிரியேட் பண்ணிடுவேன். இல்ல ஆக்சுவலா இப்போ எனக்கு இருக்கிற இது செட்டப்ல எப்படி இருக்குன்னா, இங்க யூஎஸ்ல ஹேவிங் தேர் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் லைக் அர்ஜென்டினா, அதுக்கப்புறம் வந்து பிரேசில், மெக்சிகோ, ஓகே அந்த மாதிரி அரௌண்ட் 18 கண்ட்ரீஸ் வச்சிருக்காங்க. ஸோ எவ்ரி கண்ட்ரி அவங்க வந்து தனியே ஒரு ரெஜிம் ஓகே கிரியேட் பண்ணியிருக்காங்க. கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல வந்து ரேட்ஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரேட்ஸ் வச்சிருக்காங்க. ஓகே அந்த மாதிரி தான் செட்டப் இருக்கு. ஸோ ஃபுல்லி யுஎஸ் தான். யுஎஸ்லேயே நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு. அமாங் 18 கண்ட்ரீஸ்ல வந்து ஆஸ்திரேலியா இருக்கு, கனடா இருக்கு. மீன்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் யுஎஸ், ஆஸ்திரேலியா, கனடா, யூகே அண்ட் இந்தியாவும் இருக்கு. ஸோ ஓகே யூஎஸ்லேயும் ஒரு 10+ கண்ட்ரீஸ் இருக்குன்னு இருக்கிற மாதிரி ஓகே அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு வேட் ரிலேட்டட் யூஎஸ் சைட்லேயும் வேணும். மோஸ்ட்லி வேட் ரிலேட்டட் மாதிரி சொன்னாதான் அந்த மாதிரி தான் இருக்குது டேக்ஸ் நிறைய. ஓகே ஃபைன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு யூஎஸ் டேக்ஸ் ரெஜிம்னே ஒன்று க்ரியேட் பண்ணிடுறேன். அண்ட் மோஸ்ட்லி ஃப்ரம் பர்ச்சேசிங் சைட்லேருந்து தான் டாக்ஸேஷன் அதிகமாக ஃப்ளோ ஆகுது. ஓகே ஆர்டர் மேனேஜ்மெண்ட்லேருந்து அவ்வளோவா இல்லை. ஜஸ்ட் வி ஓகே கேன் டச் பேஸ் பண்ணால் போதும் ஆர்டர் மேனேஜ்மெண்ட். ஓகே ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா யூஎஸ் டேக்ஸ் ரெஜிமெண்ட் சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன்.
ஸோ இந்த ரெஜிம் லெவல் வந்துட்டு நான் கண்ட்ரி தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கேஸில் கண்ட்ரின்னு செலக்ட் பண்ணும்போது நான் யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ எஃபெக்டிவ் டேட் வந்துட்டு ப்ரையர் டு 1 இயர் கொடுத்துருக்கேன் ஃபார் தி சேஃபர் சைட். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இதில் ஒரு சில கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வரும். என்னென்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் டேக்ஸ் ரெஜிம்க்கு வந்துட்டு அலோவ் டேக்ஸ் ரெக்கவரி வேணுமா வேண்டாமா. ஸோ டேக்ஸ் ரெக்கவரிங்கிறது வந்துட்டு இப்போ நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அந்த ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டு ரா மெட்டீரியல் இதெல்லாம் கன்சியூம் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம திருப்பி ஐடிசின்னா இன்புட் டேக்ஸ் கிரெடிட்னு சொல்லுவோம். ஸோ அது மூலமாக நம்ம கிளைம் பண்ணிக்க போகிறோமா, ஸோ எப்படி அதை ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ இன்கேஸ் வந்துட்டு நமக்கு ரெக்கவரி இருக்குது அப்படின்னா, ஸோ அலோவ் டேக்ஸ் ரெக்கவரி வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஓகே. அதுக்கப்புறம் எக்ஸம்ஷன் அண்ட் எக்ஸப்ஷன் இருக்குது அப்படின்னா, ஸோ ப்ராப்ளி அதை செக் பாக்ஸ் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் நவ் நான் வந்துட்டு டேக்ஸ் எக்ஸம்ஷன் எதுவுமே எனேபிள் பண்ணலை. ஓகே. அண்ட் ஆல்சோ மேனுவல் டேக்ஸ் லைன் அடிஷனும் நான் எனேபிள் பண்ணல. இன்கேஸ் உங்களுக்கு மேனுவலாக டேக்ஸ் லைன் வந்துட்டு யூசர் ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ அந்த கேஸுக்கு வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை சிஸ்டம் ஜென்ரேட்டட் தான். ஸோ பேஸ்ட் ஆன் தி டேக்ஸ் ரூல்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ப்ராப்ளி யூ கேன் அவாய்ட் திஸ் ஆஸ் வெல். ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஃபால்ட் கரன்சிஸ். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு டிஃபால்ட்டிங் தான். பட் எனிவே உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் இதெல்லாமே ஓவர் ரைட் கூட பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் ரவுண்டிங் ரூல் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கணும். ஸோ இந்த கேஸில் நான் நியரஸ்ட் எடுத்திருக்கேன். ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் தி கிளைண்ட் ஆர் தி கஸ்டமர். ஸோ அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட் வைட்லி யூஸ்ட் இஸ் நியரஸ்ட். ஸோ அதனால நியரஸ்ட் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் டேக்ஸ் ப்ரெசிஷன் வந்துட்டு 2 கொடுத்துருக்கேன். விச் மீன்ஸ் ஆஃப்டர் 0 தி லாஸ்ட் 2 டிஜிட். ஸோ 2 டிஜிட் கொடுத்துருக்கேன் ப்ரெசிஷனுக்கு. அதுக்கப்புறம் ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷன் இருந்ததுன்னா, இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்காக டிஃபைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா கார்ப்பரேட் கொடுத்துக்கலாம். ஸோ கார்ப்பரேட்டில் வந்துட்டு நீங்கள் போயிட்டு அந்த ரேட்டை டிஃபைன் பண்ணிக்கணும். இப்போது ஆஸ்திரேலியாவுக்கு அண்ட் யூஎஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அதோட ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்லி இதில் ரேட் கொடுக்கணும். ஸோ என்ன ரேட் இருக்குது இந்த பர்டிகுலர் டேட்லங்கிற மாதிரி நீங்கள் கொடுக்கணும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு டேக்ஸ் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி இருக்கும். ஸோ இப்போது இந்தியா சினாரியோவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி ஜிஎஸ்டி அத்தாரிட்டி இருக்கும். ஸோ சிமிலர்லி ஆஸ்திரேலியா ஆர் யூஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் கண்ட்ரியோட டேக்ஸ் அத்தாரிட்டி இருக்கும். ஸோ இப்போ நான் கொடுக்கல. ஸோ நம்ம டேக்ஸ் அத்தாரிட்டி க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ ப்ராப்ளி அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இதில் டேக்ஸ் அத்தாரிட்டி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ சர்டன் கேசஸில் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டேக்ஸ் அத்தாரிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கலெக்டிங் டேக்ஸ் அத்தாரிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சிமிலராக தான் இருக்குது. அதாவது ஒரே டேக்ஸ் அத்தாரிட்டி. பட் இன்கேஸ் உங்களுக்கு 2 டிஃப்ரெண்ட் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் இருக்காங்க அப்படின்னா, ஸோ ப்ராப்ளி யூ கேன் கிவ் டிஃப்ரெண்ட் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ். ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ரெக்கவரி செட்டில்மெண்ட்ஸ். ஸோ அது வந்துட்டு இம்மீடியட்டாக இல்லை உங்களுக்கு பேஸ்ட் ஆன் தி பீரியாடிக்கல் இதில் நீங்கள் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறது தான். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜூரிடிக்ஷன்னா உங்களுக்கு அகைன் பேஸ்ட் ஆன் தி ஜோன் ஆர் தி லொக்கேஷன். இதை வச்சு தான் நம்ம ஜூரிடிக்ஷன் வந்துட்டு சொல்லுவோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு மல்டிபிள் ஜூரிடிக்ஷன் வேணும் அப்படின்னா, ஸோ ப்ராப்ளி யூ கேன் கோ ஃபார் திஸ் ஆப்ஷன் கால் அலோவ் மல்டிபிள் ஜூரிடிக்ஷன். ஓகே. அதுக்கப்புறம் உங்களோட லீகல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கு இல்லையா. ஸோ அது இன்கேஸ் ஆட் பண்ணணும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு டேக்ஸ் ரெஜிம்க்கு உள்ள காமன் செட்டப்ஸ். ஸோ இது ஜஸ்ட் சிம்பிள் தான், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபுளாக தான் இருக்கும். ஸோ கண்டினியூ. அதில் இந்த கண்ட்ரோல்ஸில் வந்து அலோவ் டேக்ஸ் எக்ஸப்ஷன் 2 இருக்கு இல்லைங்களா. ஆமாம். இப்போ இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டா ரெஜிம் லெவலில் வந்து டேக்ஸ் எக்ஸப்ஷன்ஸ் எல்லாமே அப்ளை ஆகுமா இல்லை? ஆமாம், அப்ளை ஆகும். அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுக்குறோம், டேக்ஸ் எக்ஸம்ஷன். ஸோ இங்கே நீங்கள் கொடுத்தீங்கன்னாலும் அகைன் வந்துட்டு உங்களுக்கு ரேட் எல்லாம் டிஃபைன் பண்ணும்போது அதில் உங்களுக்கு அகைன் டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் அதில் கொடுக்கல அப்படின்னா இந்த ரெஜிமில் சிஸ்டம் செக் பண்ணும். ஸோ ரெஜிம்லேயுமே நீங்கள் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு எக்ஸம்ஷன் அண்ட் எக்ஸப்ஷன் வந்துட்டு ஒர்க் ஆகாது.
ஓகே. அப்புறம் இது என்ன டிஃபரன்ஸ் எக்ஸம்ஷன், எக்செப்ஷன், டாக்ஸ் ரெக்கவரி 3த்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஸோ டேக்ஸ் ரெக்கவரினா என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு ஒரு ரா மெட்டீரியல் வந்துட்டு நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ரா மெட்டீரியல் வாங்கும்போது நான் வந்துட்டு லெட்ஸ் சே ஒரு ₹10 டேக்ஸா வந்துட்டு பே பண்றேன். இப்போ லெட்ஸ் சே வந்துட்டு இந்த ஐட்டம வந்துட்டு நான் சேல் பண்றேன். ஸோ இந்த சேல்ஸுக்கு வந்துட்டு அகைன் ஒரு ஜிஎஸ்டி உள்ளதுன்னா எனக்கு டபுள் டாக்ஸேஷன் ஆகுது இல்லையா? ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கவர்மெண்ட்லேருந்து நான் ரெக்கவர் பண்ணிப்பேன். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ஐடிசின்னு சொல்றோம். இன்புட் டாக்ஸ் கிரெடிட். ஸோ இன்புட் ஆர் அவுட்புட்னா என்ன அப்படின்னா, இன்புட்னா வந்துட்டு உங்களோட பர்ச்சேஸ் பார்ட்டு. ஸோ அவுட்புட்னா உங்களோட சேல்ஸ் பார்ட்டு. ஸோ இப்போ இந்த இன்புட்டுக்கு வந்துட்டு இன்புட் ஆர் தி மேனுஃபேக்சரிங் ஆஃப் தி ஐட்டம் இந்த பர்ச்சேஸ் லெவல்ல. நீங்க இன்கர் பண்ற இந்த காஸ்ட்டை வந்துட்டு கவர்மெண்ட் வந்து நீங்க ரெக்கவர் பண்ண போறீங்களா இல்லையா? இது வந்துட்டு பேஸ்ட் ஆன் தி கண்ட்ரி ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ். இப்போ இந்தியா சினாரியோவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தெர் ஆர் சர்டன் ஐட்டம்ஸ் தட் கேன் பி கிளைம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபர்னிச்சர் இதெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா ஸோ இதெல்லாமே நீங்கள் கிளைம் பண்ணி கவர்மெண்ட் வந்து வாங்க முடியாது. பிகாஸ் ஏன்னா இது எல்லாமே உங்களோட பர்சனல் எக்ஸ்பென்சஸ். ஆன் தி அதர் ஹேண்ட் இப்போ நீங்கள் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணி இப்போ சேல் பண்ணுறீங்க. ஸோ இந்த சேல்ஸுக்கு வந்துட்டு ஸோ ப்ராப்ளி உங்களுக்கு ஒரு எக்ஸம்ஷன் வந்துட்டு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அதை வந்துட்டு நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கண்ட்ரி ஸ்பெசிஃபிக் அந்த ரூல்ஸை பொறுத்து பண்ணுறோம். ஸோ இதுதான் உங்களுக்கு டேக்ஸ் ரெக்கவரி. ஓகே. ஸோ இப்போ டேக்ஸ் எக்ஸம்ஷனுக்கும் டேக்ஸ் எக்ஸப்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஸோ எக்ஸப்ஷனுங்கிறது வந்துட்டு ப்ராப்ளி இன்ஸ்டெட் ஆஃப் ரேட் ஏ ரேட் 2 வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸப்ஷன் சொல்லுவோம். ஸோ எக்ஸம்ஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மிடில் ஈஸ்ட் வேட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்சைட் தி யூஏஇ ரீஜனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேட் கிடையாது, விச் மீன் ஜீரோ ரேட். ஸோ அது வந்துட்டு ஸ்டில் ஆஸ் அ ரேட்டை வந்து டேக்ஸ் ரேட்டாக நம்ம கிரியேட் பண்ணுவோம். பட் ஸ்டில் அது வந்துட்டு ஜீரோ ரேட்டட் டேக்ஸ் வந்துட்டு நான் பே பண்ண மாட்டேன். ஸோ அது வந்துட்டு எனக்கு பில்லில் வந்துட்டு ஜீரோவாக காட்டும். இல்லை எனக்கு இந்த ஐடி செஸ் ஜோன்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதுலலாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் எல்லாமே இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் நார்மலாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு 10% இருக்குது அப்படின்னா எதர் உங்களுக்கு 0%ல கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளி ஒரு 2%ஓ இல்லாட்டி ஒரு 5%ஓ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு எக்ஸம்ஷன், எக்ஸப்ஷன் அண்ட் டேக்ஸ் ரெக்கவரி. கிளியரா இருக்கா? ஓகே. ஸோ எக்ஸம்ஷன்றது வந்து பேஸ்ட் ஆன் ரீஜன் ஆர் ஜூரிஸ்டிகேஷன் அந்த மாதிரி ஏதாவது ஜோன். ஆமா, ரீஜன் ஸ்பெசிஃபிக் உங்களுக்கு அது அப்ளை ஆகும். எக்ஸப்ஷன்றது வந்து பேஸ்ட் ஆன் நம்ம இல்ல எக்ஸெப்ஷன்ங்கிறது வந்துட்டு பேஸ்ட் ஆன் சினாரியோ டு சினாரியோ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸெப்ஷன்னா நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்துட்டு இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு யூசுவலாக எனக்கு 10% வந்துட்டு நான் அப்ளை பண்ணுவேன். ஸோ ஆஸ் அன் எக்ஸப்ஷன் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 5% அப்ளை பண்ணுறேன். பிகாஸ் நான் ஆல்ரெடி இந்த பர்டிகுலர் பார்ட்டிக்கு வந்துட்டு சார்ஜ் பண்ணிட்டேன். ஸோ நான் யூஷுவல் ரேட்லேருந்து வேறு மாதிரி அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்துட்டு எக்ஸப்ஷன் சொல்கிறோம். ஸோ எக்ஸம்ஷன்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ரீஜனில் வந்துட்டு கவர்மெண்ட் ரூல்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை பொறுத்து நம்ம கொடுக்குற அந்த ரூல்ஸுக்கு பேர் எக்ஸம்ஷன். ஸோ எக்ஸப்ஷன் அப்படின்னா பிஸ்னஸ் ரூல் ஸ்பெசிஃபிக். டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியுதுங்களா? யா காட் இட். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எக்ஸம்ஷன்னா வந்துட்டு இப்போ கவர்மெண்ட் கொடுக்குற அந்த ரூல்ஸ், அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன்ஸில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. உங்களுக்கு இதில் ஆல்ரெடி 10% ஒரு பர்டிகுலர் ரீஜனில் பே பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஸோ இந்த பர்டிகுலர் ரீஜனில் வந்துட்டு உங்களுக்கு பிஸ்னஸை வந்துட்டு பூஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்க ரெடியூஸ்ட் ரேட்டில் கொடுப்பாங்க. அதுதான் எக்ஸம்ஷன். ஸோ எக்ஸப்ஷனுங்கிறது வந்துட்டு யூஸ்வலாக உங்களுக்கு 10% தான். ஸோ அது சேம் லொக்கேஷன் சேம் பார்ட்டி ஆர் ஃபார் தி சேம் ரீசன் யூ மைட் கிவ் இட் அட் அ லோவர் ரேட். ஸோ அதுதான் வந்துட்டு எக்ஸப்ஷன் சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே ஓகே காட் இட். ஓகே. வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா இதில் டேக்ஸ் ரெஜிம் பொறுத்த வரைக்கும்? நோ, ரெஸ்யூம் கிரியேட் பண்ணிடுறோம் இப்போ கண்ட்ரி ஸ்பெசிஃபிக். ஓகே, இதை அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இது கிளியர்னு சொல்கிறீங்க? ஆமாம். ஓகே ஃபைன். ஓகே. ஸோ டேக்ஸ் ரெஜிம் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ நேம் வந்துட்டு யூஎஸ் டேக்ஸ் ரெஜிம்னு தான் கொடுத்துருக்கோம். ஓகே.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இது பார்ட்டி ஸ்பெசிஃபிக் கொடுக்க போறீங்களா இல்லை இது வந்துட்டு காமன் ஆப்ஷன்ஸாக கொடுக்க போறீங்களாங்கிறது தான். ஸோ பார்ட்டி ஸ்பெசிஃபிக்கும் காமனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ நீங்கள் இங்கே கொடுக்குறீங்க இல்லையா, இந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இந்த ஆப்ஷன்ஸ் மீனிங் டேக்ஸ் ரேட்டு, அதுக்கப்புறம் டேக்ஸ் ரூல்ஸு, அதுக்கப்புறம் உங்களோட ரெக்கவரி ரேட்ஸு, ஸோ அதோட ரூல்ஸு. ஸோ இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நீங்கள் இங்கே கொடுக்குற இந்த ஆப்ஷனை பொறுத்து தான் ஒர்க் ஆகும். இப்போ இதில் காமன் சொல்லிட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ நாளைக்கு ஒரு புது பிஸ்னஸ் யூனிட் இல்லாட்டி புது ஆப்ரேட்டிங் யூனிட் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தனியாக வந்துட்டு டேக்ஸ் ரூல் எழுத வேண்டியதில்லை. பிகாஸ் காமன்னா வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் டு ஆல். இதே இது நீங்கள் பார்ட்டி ஸ்பெசிஃபிக் எழுதியிருக்கீங்க, லெட்ஸே வந்துட்டு உங்களுக்கு ஒரு 20 ஆப்ரேட்டிங் யூனிட் இருக்குது. ஸோ இந்த 20 ஆப்ரேட்டிங் யூனிட்டில் வந்துட்டு நீங்கள் ஒரு 19 ஆப்ரேட்டிங் யூனிட்டுக்கு வந்துட்டு ரூல்ஸ் எழுதியிருக்கீங்க, இல்லாட்டி இந்த டேக்ஸ் கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களோட டேக்ஸ் ரூல் வந்துட்டு இந்த 19 என்டிட்டிஸ்க்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ அந்த ரிமைனிங் 1 என்டிட்டிக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ அகெயின் நீங்கள் வந்துட்டு கொடுக்கணும். ஸோ அதுதான் இதோட ஸ்பெசிஃபிகேஷன். ஓகே, ஸோ ஃபார் நவ் நான் என்ன பண்ணுறேன்னா விஷன் எடுத்துக்கிறேன். நான் விஷன் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டி. ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா காமன் கான்ஃபிகரேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் காமன் கான்ஃபிகரேஷன் வித் பார்ட்டி ஓவர் ரைட். ஸோ நான் சொன்ன மாதிரி காமன் கான்ஃபிகரேஷனுங்கிறது குளோபல். ஓகே, அண்ட் பார்ட்டி ஸ்பெசிஃபிக்குங்கிறது வந்துட்டு உங்களுக்கு ரிலேட்டட் டு இப்போ விஷன் ஆப்ரேஷன் கொடுக்கணும்னா இந்த பர்டிகுலர் செட்டப் நம்ம பண்ண போகிற கம்ப்ளீட் செட்டப்ஸ் வந்துட்டு விஷன் ஆப்ரேஷனுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ அதே இது காமன் கான்ஃபிகரேஷன் வித் பார்ட்டி ஓவர் ரைட் கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ காமன் கான்ஃபிகரேஷன் இருக்கும், பட் பார்ட்டி ஸ்பெசிஃபிக் நீங்கள் ஏதாச்சும் செட்டப் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஸோ அதுலேருந்து ஓவர் ரைட் ஆகிக்கும். ஸோ ஓகேங்களா, ஸோ அதுதான் மூணுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா காமன் கான்ஃபிகரேஷன் கொடுத்துக்கிறேன். ஓகே, and the effective date. இப்போ இப்போ யூஎஸ் வந்து எத்தனை என்டிட்டி இருக்கோ அத்தனை பார்ட்டிஸ் கிரியேட் பண்ணோம் இல்லையா? ஆமாம், கரெக்டு. ஓகே, ஸோ உங்களுக்கு அதான் 20 யூனிட்ஸ் இருக்குன்னா நீங்கள் 20 இதுக்கு கொடுக்கணும். ஸோ இது வந்துட்டு டேக்ஸ் ரெஜிம்க்கு மட்டும். ஸோ மற்ற செட்டப் நீங்கள் கொடுக்கும்போது இந்த காமன் கான்ஃபிகரேஷன் இருக்கு இல்லையா, ஸோ இதை ரெஃபர் பண்ணி நீங்கள் செட்டப் பண்ணிடுங்க. ஓகே, ஓகே, ஓகே. ஓகே. ஸோ நவ் இந்த டேக்ஸ் ரெஜிம் கொடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டேக்ஸஸ் கொடுத்துடலாம். ஸோ கண்ட்ரி வந்துட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ். Sorry, configuration owner. So owner was ஓகே. ஸோ நம்ம காமன் இது கொடுத்தனால ஸோ குளோபல் கான்ஃபிகரேஷன் ஓனர் தான் வருது. கரெக்டு. ஸோ நம்ம பார்ட்டி ஸ்பெசிஃபிக் கொடுக்கல இல்லையா, ஸோ அதனால குளோபல் கான்ஃபிகரேஷன் ஓனர். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ எக்ஸிஸ்டிங் டேக்ஸ்லேருந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா ஸோ ப்ராப்ளி ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் அஸ் அ சோர்ஸ். ஸோ இப்போ நியூவாக க்ரியேட் பண்ண போகிறீங்களா இல்லை எக்ஸிஸ்டிங் இதுலேருந்து க்ரியேட் பண்ணுறீங்களாங்கிறது தான் ஸோ இதில் கொடுத்துக்கிறது. ஓகே, ஸோ ஸோ நீங்கள் சொன்னது வேட் இல்லையா? ஆமாம். ஓகே, ஃபைன். ஓகே, ஃபைன்.
ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் அதை கால் பண்ணியிருக்கேன். இதுக்கு முந்தின ஸ்டெப்பில் நம்ம கிரியேட் பண்ண அந்த டேக்ஸ் ரெஜிமை. ஸோ அதை கால் பண்ணிவிட்டு நான் ஒரு நியூ டேக்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்துட்டு வேட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்செட் டேக்ஸ் இது எல்லாமே எதுக்காக வரும் அப்படின்னா, இப்போது லெட்ஸே உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் வெண்டர் வந்துட்டு அந்த ரீஜனில் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணலை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெண்டார் வந்துட்டு லெஸ் தென் 50 lakhs வந்துட்டு டர்ன் ஓவர் பண்ணுறாரு. ஸோ இவருக்கு வந்துட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணல, இந்த வேட்டுக்கு வந்துட்டு அவர் ரெஜிஸ்டரே பண்ணலை. ஸோ இந்த கேஸில் வந்துட்டு இன்ஸ்டா ஆஃப் வெண்டார் ஸோ நம்ம பே பண்ணுவோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா இது ஆஃப்செட் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருவோம். ஸோ இப்போ அந்த ஆஃப்செட்டில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் அண்ட் ஒரு நெகட்டிவ் வரும். ஸோ இப்போது அந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வரணும் அப்படின்னா ஸோ நம்ம வந்துட்டு இதில் ஆஃப்செட்டுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு டேக்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு டேக்ஸ் ரேட் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ரூல் எழுதுவோம். ஸோ இப்போது நீங்கள் அந்த ஆஃப்செட் டேக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்துட்டு நீங்கள் எனேபிள் பண்ணணும். ஸோ இது எனேபிள் பண்ணால் தான் உங்களால் அந்த ஆஃப்செட் டேக்ஸஸ் வந்துட்டு கிரியேட் பண்ண முடியும். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் ஸோ இதெல்லாமே இதில் பார்த்தது அந்த மேனுவல் டேக்ஸ் அடிஷனு. அதுக்கப்புறம் டேக்ஸ் ரவுண்டிங் இருக்கு இல்லையா, ஸோ ரவுண்டிங் வந்துட்டு நம்ம நியரஸ்ட் கொடுத்துருக்கோம் அண்ட் ப்ரெசிஷன் லிமிட் வந்துட்டு 2 கொடுத்துருக்கோம். ஸோ இன்கேஸ் அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஓவர் ரைட் வேணும் அப்படின்னா ஸோ ப்ராப்ளி இந்த ஆப்ஷன் வந்துட்டு நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம எழுதின அந்த டேக்ஸ் ரூலை வச்சு சிஸ்டம் வந்து அதாவது ஏபி இன்வாய்ஸ் நீங்கள் போடும்போது கால்குலேட் டேக்ஸ் இருக்கும். ஸோ அந்த கால்குலேட் டேக்ஸ் நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணும் சிஸ்டம் பேஸ்ட் ஆன் தி ரூல்ஸ். ஸோ இப்போ அந்த கால்குலேட்டட் டேக்ஸ் அமௌண்ட் வந்துட்டு நீங்கள் ஓவர் ரைட் பண்ணணும்னா இந்த ஆப்ஷன் வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அகைன் மேனுவல் டேக்ஸ் லைன்ஸு. அதுக்கப்புறம் இது எல்லாமே நம்ம பார்த்தது தான். ஸோ டூப்ளிகேட் டேக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ஸ் வந்துட்டு யூஸ்வலாக கொடுக்க மாட்டோம். பிகாஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிக்காக இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். அதுக்கப்புறம் அலோவ் மல்டிபிள் ஜூரிடிக்ஷன்ஸ். ஸோ இது வந்துட்டு அகைன் அந்த ரெஜிமில் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதே செட்டப் தான் இங்கே. அதுக்கப்புறம் உங்களுக்கு டேக்ஸ் அக்கௌண்ட்ஸ். அதாவது இப்போ நீங்கள் வேட்டுன்னு ஒரு பர்டிகுலர் டேக்ஸ் ரேட் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. லெட்ஸே ஒரு 5% அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த 5% வந்துட்டு உங்களுக்கு ஏபி இன்வாய்ஸில் ஜென்ரேட் ஆகிடும். பட் இதை வந்துட்டு நம்ம அக்கௌண்ட் பண்ணணும் இல்லையா, ஸோ அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாமே எதுலேருந்து வரும் அப்படின்னா உங்களுக்கு யூஸ்வலி டேக்ஸ் ரேட்ஸில் வந்துட்டு கொடுப்போம். பட் இப்போ இந்த கிரியேஷன் மெத்தட் கொடுக்குறோம் இல்லையா, ஸோ இது வந்துட்டு கிரியேட் நியூ டேக்ஸை இல்லை எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட்ஸ்லேருந்து நீங்கள் பிக் பண்ண போகிறீங்களாங்கிறது தான். ஸோ யூஸ்வலாக இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நம்ம எதில் கொடுப்போம் அப்படின்னா டேக்ஸ் ரேட்ஸில் கொடுப்போம். பிகாஸ் உங்களுக்கு 5% ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் 6 or 10 வாட் எவர் தி பர்சன்டேஜ் இட் இஸ். ஸோ அதுக்கு இருக்கும் உங்களுக்கு. ஸோ யூஸ்வலி சர்டன் கேசஸில் உங்களுக்கு டேக்ஸஸ் வைஸ் உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் இருக்கும், இல்லை உங்களுக்கு ரேட் வைஸ் கூட இருக்குது. ஸோ 2 சினாரியோவும் நான் பார்த்துருக்கேன். ஸோ 2 பாசிபிலிட்டி கூட உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸ் இருக்குன்னா டிஃப்ரெண்ட் ரேட்ஸ் அதுக்கு எல்லாமே நீங்கள் டிஃபைன் பண்ணணும். அதே இது உங்களுக்கு ஒரே அக்கௌண்ட் தான், வேட்டுங்கிற ஒரு அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ப்ராப்ளி நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த ஒரே அக்கௌண்ட் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டேக்ஸ் ரேட்ஸ்க்கு வந்துட்டு அட்டாச் பண்ணிடுவீங்க. அதுதான். ஓகே. ஸோ இங்கே நம்ம கொடுக்குறது என்ன அப்படின்னா டேக்ஸ் அக்கௌண்ட் கிரியேஷன் மெத்தட் தான் நம்ம இங்கே கொடுக்குறோம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாமே உங்களுக்கு டேக்ஸ் ரெக்கவரியோட கண்ட்ரோல்ஸ். ஸோ இதில் ஸ்டாண்டர்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம வைட்லி யூஸ்டு. ஓகே. ஸோ அது போக உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் செகண்டரி இது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணால் தான் டேக்ஸ் ரெக்கவரி வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். ஸோ அகைன் நான் சொன்னேன் இல்லையா அந்த டேக்ஸ் ரெஜிமில் நீங்கள் ஒன்று கொடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஸோ அகைன் டேக்ஸ் அண்ட் இதில் கூட வரும். ஸோ அதில் இருக்கிறது தான் உங்களுக்கு ஓவர் ரைட் ஆகும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இன்கேஸ் நீங்கள் இதில் கொடுக்கலன்னா உங்களுக்கு டேக்ஸ் ரெஜிமில் வந்துட்டு சிஸ்டம் செக் பண்ணும். ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். அதுக்கப்புறம் டேக்ஸ் ரெக்கவரி ரேட் அதாவது 5% சாரி நாட் 5%, உங்களுக்கு 50% அது 100% இருக்கும் யூஸ்வலி. ஸோ உங்களுக்கு 50%லேருந்து 100% நீங்கள் ஓவர் ரைட் பண்ணணும்னா இந்த ஆப்ஷன் வந்துட்டு நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேக்ஸ் ரெக்கவரி ரேட் வந்துட்டு நீங்கள் ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு டேக்ஸ் ரெக்கவரி ரேட் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் டிட்டர்மினேஷன் அதாவது அந்த டேக்ஸ் ரூல்ஸ் சொன்னோம் இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு நம்ம ரெக்கவரிக்கு வந்துட்டு அந்த
ஃபேக்டர் செட் இதெல்லாமே கொடுத்துட்டு ரூல்ஸ் எழுதுவோம். ஸோ இப்போ அந்த ரூல்ஸ் வந்துட்டு நீங்கள் அலோவ் பண்ணுறீங்களா இல்லையா? ஸோ அதுதான் இது. ஸோ இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு ரூல்ஸ் தேவையில்லை, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸ், அதாவது இந்தியா சினாரியோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிஸ்னஸ் ஸ்பெசிஃபிக். இப்போ லெட்ஸே வந்துட்டு நான் ஒரு கால் இது பேங்கிங் சைடில் இருக்கேன் அப்படின்னா ஸோ இந்த பேங்கிங்க்கு வந்துட்டு எனக்கு எவ்வளோ ரெக்கவரி ரேட்டுங்கிறது வந்துட்டு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடும். ஸோ நான் என்ன பண்ணிவிடுவேன் அப்படின்னா நான் டேக்ஸ் செட்டப் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா லெட்ஸே 50%. ஸோ அப்போது நான் டிஃபால்ட்டாக இது கொடுக்கும்போதே 50% வந்துட்டு ரெக்கவரி ரேட்டுன்னு சொல்லிட்டு நான் டிஃபைன் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா 50% டைரெக்டாக கொடுத்துடலாம். அப்போ இந்த கேஸுக்கு வந்துட்டு உங்களுக்கு டிட்டர்மினேஷன் ரூல் எல்லாமே தேவைப்படாது. ஆன் தி அதர் ஹேண்ட் உங்களுக்கு பிஸ்னஸ் வைஸ் இல்லாமல் பை ப்ராடக்ட் ஆர் பை சர்வீஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்துட்டு உங்களுக்கு ரெக்கவரி எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி சினாரியோஸ்க்கு வந்துட்டு நீங்கள் இது யூஸ் பண்ண போகிறீங்க ரூல்ஸ். ஸோ அந்த சினாரியோவுக்கு நீங்கள் அலோவ் ப்ரைமரி ரெக்கவரி ரேட் டிட்டர்மினேஷன் ரூல் எனேபிள் பண்ணுங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு செகண்டரி ரூல் கூட இருக்குது அப்படின்னா செகண்டரி ரூல் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அலோவ் டேக்ஸ் ரேட் ரூல் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஸோ அது கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட செட்டில்மெண்ட், ஸோ அதில் பார்த்தோம் இல்லையா? ஸோ சேம் திங் தான் இதுலேயும் இருக்கும். ஓகே, ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா இதில்? மோஸ்ட் ஆஃப் த செட்டப் வந்து அந்த ரெஜிமில் இருக்கிறது இங்கே அப்படியே ஆமாம் இது வந்து டேக்ஸ் லெவலில் இருக்கிற இது. ஆமாம், கரெக்ட். ஸோ ரெஜிம்ங்கிறது வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் குளோபல் மாதிரி ஃபார் அ கண்ட்ரி. ஸோ டேக்ஸுங்கிறது வந்துட்டு ஃபார் அ கண்ட்ரி உங்களுக்கு மல்டிபிள் டேக்ஸஸ் கூட இருக்கலாம். ஸோ அதுதான் வந்துட்டு டேக்ஸ். ஸோ வேட்டுன்னு சொல்லும்போது நமக்கு ஒன்று தான் வரும். ஸோ அதுதான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா? ஸோ வேட்டுன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒன்று தான் வரும். பட் வேற உங்களுக்கு சிங்கப்பூர் ஜிஎஸ்டிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி தனித்தனியாக இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் ஆர் எனி கவுண்ட் ஆஃப் டேக்ஸஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஸோ அப்போ ஒன்னொன்னையும் நீங்கள் தனித்தனி டேக்ஸஸாக வந்துட்டு டிஃபைன் பண்ணுவீங்க. ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். பட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு டேக்ஸஸ் தான் வரும். ஸோ பட் டேக்ஸ் ரெஜிமுங்கிறது உங்களுக்கு ஒன்று தான் வரும். சிங்கப்பூருங்கிற ஒரு கண்ட்ரிக்கு வந்துட்டு சிங்கப்பூர் ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு நீங்கள் டிஃபைன் பண்ணிடுவீங்க. ஓகே, ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். பட் செட்டப் வைஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் அதில் என்ன பார்க்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு இதுலேயும் வரும்.